நேற்று ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு அதோட கண்டினியூ பார்க்கலாம். நேற்று நம்ம இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவை லைனிங்கோட அட்டாச் பண்ணி ரெடி பண்ணலாம். இப்போ கீழே பிளாக் வருதுல்ல, அந்த பிளாக்கும் கொஞ்சம் ஓரத்தில் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் அதை கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கு தள்ளி தையல் போட்டுக்கலாம். இந்த பிளாக் ஓரத்தில் வர்ற மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம். லைனிங்கை மட்டும் திருப்பி லைனிங் மேலே ஒரு மடக்கு தையல் போட்டுடலாம். இப்போ நம்ம மடக்கு தையல் போட்டுட்டு இதோடையே நம்ம இதுக்கு மேலே தையல் போடாமே விட்டுறலாம். அதுவே நீட்டாக தான் இருக்கும், அழகா. இதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிச் போடணும்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படியுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவை. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்லீவும் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட்டை வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போதும் டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கில் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டும் ஜாயின் பண்ணுற மாதிரி எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டோட அளவு வச்சு சைடில் ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணி ஒரு கட் கொடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு சைடில் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த கட் கொடுத்துருக்கோம்ல, அது வரைக்கும் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ கீழே மடித்து தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இதில் குடஞ்சி கட் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டில்.
கட்டிங் போடும்போதேவும், அதனால் இப்போ நம்ம கட் பண்ண வேண்டாம். ஃப்ரண்ட் ஸ்லீவ்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்லீவில் கட் பண்ணது ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். சென்டரில் இருந்து ஒரு சைடு இந்த சைடு தச்சு முடிச்சிடலாம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். மேலே உள்ள பார்ட்டையும் இழுக்கக்கூடாது, கீழே உள்ளதையும் இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவையும் நம்ம டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாதி வரைக்கும் தைச்சிருக்கோம். இப்போ சென்டருக்கு வந்திருக்கோம். திரும்ப இந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது தான் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க இழுக்காமல் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அந்த இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் நமக்கு சரியாக வரல அப்படின்னு சுருக்கமாக இழுத்த மாதிரி ஆகிடும். பொறுமையாக ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடும் டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள்.